சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காட்டுறதுக்கு என்னடி? அப்படி செவ்வந்திக்கு இல்லாத அக்கறை அவளுக்கு என்ன வந்துச்சு? குழந்தைய தத்தெடுத்துட்டா அவளே சொந்தக்காரி ஆயிடுவாளா? ஏதோ குலதெய்வ கோயிலுக்கு போறேன்னு சொன்னா ஒத்துக்கிட்டோம். அங்க இருந்துகிட்டு கூப்பிடுறவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போறோம்னு போய்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? வர சொல்ல அவங்கள. அண்ணாமல போன போடுற. பெத்தவ ஒருத்தி இருக்கா, அவகிட்ட சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போகணும்னு அந்த அறிவு இல்லையா அவளுக்கு? சுத்தி இருக்கிற மனுஷன் நல்லா இருக்கானா நல்லா இல்லையான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாளா? போய் சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. அண்ணாமல முதல்ல போனை போட்டு அவளை வர சொல்லு. எத்தனை நாள் புருஷனும் பொண்டாட்டியும் ஊரை சுத்திக்கிட்டு இருப்பாங்க? ஏமா செவந்தி, இவ்வளவு நாளா பொறுத்துக்கிட்ட. ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ அவங்க வந்துட போறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. அதுக்குள்ளயும் இத ஏன் நீ சண்டையாக்கற? அப்படி என்ன மாமா நான் தப்பா கேட்டுட்டேன்? குழந்தை எங்க இருக்கான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட போன் பண்ணி சொல்ல மாட்டாங்களா? அப்படி என்ன என் மேல கோவம்? ஷோ, ஓ மேல எல்லாம் ஒன்னும் கோவம் இல்லம்மா. அவங்க தான் புள்ள தாங்கிட்ட ஒட்டணும்னு முட்டாள்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு போறாங்கன்னு விடுவியா? நீ ஏன் அதுக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்கற? அப்படி இல்ல மாமா, அப்படி இல்ல. நைட்டு கெட்ட கனவு. தமிழுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம ஆன மாதிரி கனவு வந்தது. அதனாலதான் நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். கோவிலுக்கு போனா ஜோசியரும் அதேதான் சொல்றாரு. அவனுக்கு ஏதோ கண்ட இருக்குங்கிறாரு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மாமா. ரகுவும் பூர்ணிமாவும் தான் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் மாமா? ஏன் அண்ணாமல, அவதான் கேக்குறாள்ல, ஒரு போனை பண்ணி அவங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டு சொல்லுடா. என்ன மாமா மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எதையோ மறைக்கிறீங்க என்கிட்ட. சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு மாமா, தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ஏன் மறைக்கிறீங்க? அந்த பூர்ணிமா ஏதாவது சொன்னாளா? ரகுவும் பூர்ணிமாவும் எங்க மாமா போயிருக்காங்க? என் குழந்தை எங்க? முதல்ல உங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. தயவு செஞ்சு போன் பண்ணுங்க மாமா. ஐயோ செவந்தி, நான் போன் பண்ணாலும் உன் குழந்தை இந்த ஊருக்கு வர மாட்டான். என்ன? என் குழந்தை வரமாட்டானா? ஏன் வரமாட்டான்? ஐயோ செவந்தி, நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? உன் குழந்தை இப்ப இந்த ஊர்ல இல்ல. இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்த நாட்டிலேயே இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? என் குழந்தை இந்த நாட்டிலேயே இல்லையா? என்ன மாமா நீங்க உளறீங்க? நான் உளரலம்மா. உன் பையனை தூக்கிக்கிட்டு ரகுவும் பூர்ணிமாவும் சிங்கப்பூர் போயிட்டாங்க. சிங்கப்பூர் போயிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? எப்ப போனாங்க? ஏமா, அன்னைக்கு உன் குழந்தைக்கு தொண்டையில காசு சிக்கிருச்சுல்ல, அத பார்த்துட்டு ரகு கோவப்பட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். நானும் ஈஸ்வரியும் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம். அவன் கேட்கலமா. அதுக்கு மேல நாங்க என்ன பண்றது? உடனே எப்படி மாமா சிங்கப்பூருக்கு போக முடியும்? உடனே எல்லாம் போகலமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த நேரம் வந்த உடனே குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? திடீர்னு அவங்க என் குழந்தையை தூக்கிக்கிட்டு வேற நாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. என்னத்த நீங்களும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ செவந்தி, அப்படிலாம் சொல்லாதம்மா.
நான் ரகு கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். வேண்டாண்டா, செவந்தி மனசு கஷ்டப்படுவா, அவகிட்ட சொல்லிட்டு போடான்னு சொன்னேன். அவனுக்கு உன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கும் கஷ்டம், அதனால எங்களை சொல்லிட்டாமா. டேய் அண்ணாமலை, என்னடா இதெல்லாம்? இவ்ளோ பெரிய விஷயத்த முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி வச்சிருக்கீங்க. செவ்வந்தி கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஆள் மத்தி ஆளு நீ சொல்லு நான் சொல்லுன்னு மென்னு முழுங்கிட்டோமா.